ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா செடி. மாடியில் சப்போட்டா எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மாடி தோட்டம் பிரபலமாயிட்டு வருது. எல்லாருமே மாடி தோட்டம் வேணும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த மாடி தோட்டம் நீங்களும் அமைச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும்னா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு கூட்டமாக இருக்கும், உங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த சப்போட்டா மரத்தில் அந்த பூக்களை பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொத்து கொத்தாக பூக்கள், இலை எவ்வளோ இருக்கோ அந்தளவு பூக்கள் அந்த சப்போட்டா செடியில் பூத்து குலுங்கிறத பாருங்கள். இந்த பாருங்கள், நாங்கள் கையில் பிடிச்சி அதை காமிக்கிறோம், அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடியில் கூட பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படியே கொத்து கொத்தாக செடி நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது. இதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எங்களுடைய உரங்கள், இயற்கை விவசாயம், இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து, இதுதான் இதுக்கு காரணம். சரி, இதை எப்படி பண்ணுறது? இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக் கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த சப்போட்டா கண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? விதையிலிருந்து வளர்க்கலாமா? விதையிலிருந்து வளர்த்தா அது காய் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாது. அது 5-6 வருஷம் கழிச்சு தான் தெரியும். வெறும் மரமாக இருந்தால் கூட வேஸ்ட்டு தான். அதனால் விதை மூலம் எடுப்பது மாடி தோட்டத்துக்கு ஏற்றதல்ல, அதை தவிர்த்துருங்க. அதுக்கடுத்து இதை நர்சரி கார்டன்லேருந்து வாங்கணும். நர்சரி கார்டனுக்கு போங்க, மாடி தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் சப்போட்டா கொடுப்பாங்க. இதில் குட்டை ரகம், நெட்டை ரகம் இருக்குது. நெட்டை ரகம் மண்ணுக்கு சிறந்தது, குட்டை ரகம் மாடிக்கு சிறந்தது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாடிக்கு அப்படின்னு சொல்லி வாங்குங்க. அப்படி வாங்கும்போது கீழே தண்டு பகுதியை பாருங்கள், கனமாக இருக்கிறதா பாருங்கள், அப்போ தான் சிறந்தது. வாங்கும் பொழுது பூக்களுடன் காய்களுடன் உள்ள அந்த செடிகள் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் நீங்கள் காயை பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த செடியை நாங்கள் வாங்கிட்டு வரும்போது பூக்கள் காய்களுடன் தான் இருந்தது. வந்த உடனே பூவையும் பிச்சு விட்டேன், காயும் பிச்சு விட்டோம். என்ன காரணம்னா இந்த செடிக்கு போகிற சத்துக்கள் ஃபுல்லாக அந்த பூவுக்கும் காய்க்கும் செல்லும் பொழுது அந்த செடி என்னாகாதுன்னா வளராது, அப்படியே நின்றோம். இதை 3 மாதம் வரைக்கும் வர்ற பூக்களை பிச்சு விட்டோம். இப்போ செடி இவ்வளோ வளர்ந்துருக்கு, இனி பிச்சு விட தேவையில்லை. பூக்கள் செடி நிறைய இப்போ பூக்களாக வளர்ந்துருக்கின்றன. இனி இது காய்களாக மாறும். ஓகே, இது பூ வந்துருச்சு, இது ஒரு வாரத்தில் காயிடுமா டக்குன்னு? அதெல்லாம் கிடையாது. இது காயாகிறதுக்கு 25-30 நாட்கள் ஆகும். இந்த காயாக மாறுவதற்கு மெல்ல தான் இது காயாக மாறும். டக்குன்னு இன்றைக்கி பார்த்து நாளைக்கு காய் ரோஜா புரிகிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இது கொஞ்சம் மெல்ல தான் வரும். ஓகே, இந்த செடிக்கு என்னென்ன எவ்வாறு பாதுகாக்கிறது அப்படின்னா, இந்த செடிக்கு சுண்ணாம்பு சத்து தேவை. அதனால் கொஞ்சம் சுண்ணாம்பை தண்ணியில் கலந்து வேறு பக்கம் ஊற்றி விடுங்க. ரொம்ப சுண்ணாம்பு போட்டுறாதீங்க. அதுக்கடுத்து இந்த பூக்கள் பூக்கிற காலத்தில் எல்லாமே காயாக மாறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் புளி மோர் இருக்கும், அதை 3 நாள் 4 நாள் புளிச்ச மோராக மாற்றுங்க. மாற்றி அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போடுங்க, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போடுங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த நாள் அதை வடிகட்டுங்க. வடிகட்டி இந்த செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பண்ணும்போது இலைக்கு மேலேயும் பண்ணுங்கள், கீழேயும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது இந்த வருகின்ற காய்கள் ஃபுல்லாக பழங்களாக மாறுவதற்கு பயனளிக்கும். ஓகே, ஏன் இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா, ஜிப்ராலிங் அப்படிங்கிற ஒரு அதில் என்சைம் இருக்குது. அது செடிக்கு அதிகளவு பூக்களை தரும். பூக்களை காயாக மாற்றுகின்ற தன்மை உண்டு, உதிராது. ஓகே, இந்த செடி இலை மஞ்சள் தரமாக மாறிட்டு வருது, என்ன சார் அப்படின்னா, இதுக்கு காரணம் இதுக்கு பொட்டாஸ் சத்து குறைவு. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த பொட்டாசியம் எங்கே சார் வாங்குறது? கடையில் போய் கேட்டால் கொடுத்துருவாங்களா? எதுக்கு கடைக்கு போகிறீங்க? அது வீட்டிலே இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு? நம்ம தான் இயற்கை விவசாயம் தானே. இயற்கை விவசாயம் இருக்கும், செயற்கை என்ன அறிவிங்க? வீட்டில் பாருங்கள், வாழைப்பழம் வாங்குங்க. 4 வாழைப்பழம் நல்லா கப்பக்குன்னு 4 வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. மிச்சம் இருக்கிற தோலை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். அந்த வாழைப்பழத்தோலை எடுங்க, தூக்கி வெளியே போடுங்க. வெளியே போட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை 1க்கு 10ங்கிற விதத்தில் ஸ்ப்ரேயும் பண்ணலாம், செடிக்கும் ஊற்றலாம். 2 வகையில் செய்யும்போது அது செடிக்கு ஒரு பாதுகாப்பு தரும். அதுக்கடுத்து இந்த செடிக்கு மறக்காமல் ஒவ்வொரு மாதமும் தொழு உரம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா செடியை மண்ணில் நடும்போது மண்ணிலிருந்து அது சத்துக்களை
பெற்றுக்கும். வேறு பல பக்கம் அனுப்பி அதன் மூலமாக இழுத்துரும். நம்ம தொட்டிங்கும்போது வேறு அனுப்ப முடியாது, அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற உரங்கள் தான் இந்த செடிக்கு போய் சேர்க்கும், செடியை வளர்க்கும். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தொழு உரம் மாதத்துக்கு உடவியாவது வைக்கணும். வேப்பம் புண்ணாக்க கொஞ்சம் வைக்கணும். அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி கழுவுறோம், பருப்பு கழுவுறோம், அந்த தண்ணியை போய் கீழே கொட்ட வேண்டாம். இதே அப்படியே லைட்டாக புளிக்க வச்சு செடிக்கு ஊற்றுங்க. செடி மடன்னு வளரும். எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி வளர்ந்து உங்களுக்கு வேண்டிய பழங்களை அள்ளி தரும். ஓகே. அதுக்கடுத்து இந்த காய்கறி கழிவுகள் அதையும் 3 நாள் புளிக்க வச்சு அதை காய்கறி கழிவுகளை தூக்கி போட்டு அதை 1க்கு 10ங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றும்போது செடி மடன்னு வளரும். அதுக்கடுத்து இந்த டீ தூள் சொல்லுவாங்க, டீ வடிகட்டுறோம், அந்த டீ தூளை தூக்கி போட வேண்டாம். அதையும் தண்ணியில் போட்டு 2-3 நாள் சேர்த்து அதை அப்படியே என்ன பண்ணலாம், செடிக்கு ஊற்றி விடுங்க. அது ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்லை. செடி வேருக்கு ஊற்றி விட்டாலே அது செடி சத்து கொடுத்து அது மடன்னு வளரும். இப்போ செடி எப்படி வளர்கிறது பார்த்தோம். செடிக்கு பூச்சி மருந்து வரும். எப்படி அடிக்கிறதுனா, செடிக்கு பெரும்பாலும் என்ன வரும்னா மாவு பூச்சி வரும். அதை ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி விட்டு தண்ணி அடித்தாலே போயிடும். அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வேறு என்ன நோய்கள் வரும்னா, நம்ம வாரம் நம்ம அந்த வேப்பெண்ணெய் கரைசலை தூவுறதுனால நோய்கள் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இருந்தாலும் இந்த மீன் எண்ணெய் அப்படிம்பாங்க, மீன் அமிலம், அந்த மீன் அமிலத்தை வாங்கி 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து செடி மூலம் ஸ்ப்ரே பண்ணும்போது செடி இன்னும் கும்முன்னு வளரும். நல்லா கொத்தாக காய்களை காய்க்கும். இதை பார்க்கும்போதே மனதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த பழங்களுடைய இனிமையும் கூடும். இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இந்த பயன் என்னென்னா, இதில் நார்ச்சத்து இருக்குது, மலச்சிக்கலே போகும், வயிற்று சம்மந்தப்பட்ட நோய்களை விளக்கும். இதில் கால்சியம் இருக்கிறனால உங்களுக்கு எலும்பை பலப்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மிகுந்த பலசாலியாக மாறுவதற்கு உதவும். இதில் வைட்டமின்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல் சம்மந்தப்பட்டது, வாய்ப்புண்ணு இதெல்லாம் வராது. இது புற்றுநோயை கூட தடுக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் இவ்வளோ பயன்கள் இருக்குது. இதில் ஏதாவது தீமை இருக்குது, ஆனால் இருக்குது. காயாக சாப்பிடக்கூடாது. காயாக சாப்பிட்டா இதில் லாட்டெக்ஸுங்கிற ஒரு அமிலம் சுரக்கும். இது வாய்ப்புண்ணை ஏற்படுத்தும். தொண்டை அலர்ஜியை கொடுக்கும். இதை சாப்பிட்டோன்னா வாயும் தொண்டை ஒரு மாதிரி ஆயிரும். சரி, இது என்ன பண்ணுறது, காயா பழமான்னு எப்படி பார்க்குறது? அதை என்ன செய்யலாம்னா, அந்த பழத்தை லேசாக அமைக்க பாருங்கள். கல் மாதிரி இருந்துச்சுன்னா, கும்முன்னு இருந்துச்சுன்னா அது காய், லேசாக அமுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பழம். அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம சப்போட்டா பற்றி பார்த்தோம், சப்போட்டா பயன்களை பார்த்தோம், அந்த மரத்தை எப்படி நடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து அந்த உரம் நிறுத்தியும் பார்த்தோம். அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்போ இதில் ஓரளவு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இதுக்கு உரியதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். மாவு பூச்சியில் எப்படி காப்பாற்றுறது, இந்த செடியை திடீர்னு வைக்கும்போது அது எப்சம் சால்ட்டு எப்படி தண்ணியில் வச்சு அடிக்கணும், அது ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த செடிக்கு சுண்ணாம்பு சத்து தேவை, அந்த சுண்ணாம்பை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். வேப்ப புண்ணாக்க போடுங்கன்னு பார்த்தோம். கோகோபீட் அதையும் தேவைன்னு பார்த்தோம். என்ன, இது வாழைப்பழ கரைசல் உங்களுக்கு சொன்னோம். இந்த வாழைப்பழ கரைசலை அந்த செடியை எப்படி வளர்க்கணும்னு பார்த்தோம். டீ தூளை பார்த்தோம். அதற்கடுத்து என்ன அப்படின்னா, காய்கறி கழிவுகளையும் அதுக்கு செடிக்கு போட்டால் எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தோம். அந்த புளிச்ச மோரோட சுண்ணாம்பை கலந்து, புளிச்ச மோரோட அந்த பெருங்காயத்தூள் கலந்து, மஞ்சத்தூளை கலந்து அதை அடிக்கும் பொழுது அந்த செடி எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ செடி வளர்த்தல், செடி பாதுகாப்பு, செடி நேர்த்தி, செடியை எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த சப்போட்டா இவ்வளோ குறிப்புகளை நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி மற்ற செடி கொடிகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் எங்களுடைய சேனலை பாருங்கள். அதில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். இதுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே எங்களுடைய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டதை பாருங்கள். எல்லாமே மிகவும் ஆராய்ந்து அறிந்து தெளிவாக நாங்கள் அனுபவப்பட்ட முறையில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வேறு யாரும் யூடியூப்பில் இருந்தோ மற்ற இதில் இருந்தோ புக்கில் இருந்தோ பார்த்துட்டு சொல்லலை. ஒவ்வொரு செடியும் நாங்கள் வளர்த்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த செடியெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சதா கார்டனுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி ஆதரவு கொடுக்கும்போது அடுத்தடுத்த பதிவுகளை உங்கள் பார்வைக்கு நாங்கள் வைக்க ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ.